ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்னிக்கல் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு அழகான அக்வாரியம் நம்மளோட கிளாஸ் டம்ளர்ல செய்யணும்ன்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த டம்ளர் ஃபிஷ் டேங்க் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒரு பேட்டரி, அப்புறம் ஒரு கேப், அதில் நான் இங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேபிள்ஸ், அப்புறமா பேட்டரி கனெக்டரும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன எல்இடி ஸ்ட்ரிப்பை நான் இங்கே சால்டரிங் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மெயினான ஒரு கிளாஸ் டம்ளர், அப்புறம் ஒரு இன்சுலேஷன் டேப். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான கிளாஸ் டம்ளரை எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கப்புறமா அதில் உங்களுக்கு தேவையான டெக்கரேஷன் இல்லைனா கிளாஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாஸ் பெயிண்ட் பண்ண ஒரு டம்ளரை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் அழகாக கிளாஸ் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு உங்களோட எல்இடி ஸ்ட்ரிப்பை எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளே நல்லா விட்டுட்டு அப்புறமா இந்த பக்கம் அழகாக இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை அழகாக இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டினக்கப்புறமா அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதை இந்த பக்கம் திருப்பிட்டு நீங்கள் சூஸ் பண்ண பேட்டரியை இதுக்கு மேலே இப்படி அழகாக வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் இன்சுலேஷன் டேப் எடுத்து இந்த இடத்துல இப்படி பேட்டரிக்கும் அந்த கேப்புக்கும் அழகாக இப்படி ஒரு டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சதுக்கப்புறமா இந்த கனெக்டரில் அதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்படி அழகாக அது லைட் எரியும். அதுக்கப்புறமா உங்களோட இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ உங்களோட பழைய கிளாஸ் டம்ளரில் நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டம்ளரை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டுக்கோங்க. பெபிள்ஸ் ஆர் மார்பிள்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் உங்கள்கிட்ட எது பக்கத்தில் கிடைக்குமோ, உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமோ அதை வாங்கி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணக்கப்புறமா உங்களோட ஃபிஷ்ஷை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இப்படி அழகாக போட்டுருங்க. அது போட்டக்கப்புறமா இது பார்க்க இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண மூடி எடுத்து மேலே வச்சுட்டு அழகாக நீங்கள் லைட்டிங் போட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும்.